இப்ப ஸ்க்ரீன்ல ஒரு ஃபோட்டோ போடுறேன். இந்த ஃபோட்டோல இருக்கிறவங்க பார்த்த உடனே சிலருக்கு இவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும். பலருக்கு இவங்கள பத்தி தெரியாம இருக்கும். நான் இவங்கள பார்த்த உடனே நினைச்சுக்கிட்டேன்னா, இந்த ஃபோட்டோ பார்த்த உடனே என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, இவங்க வந்து ஃபேமஸான ஹாலிவுட் ஆக்டர்ஸா இருப்பாங்க. முக்கியமா இந்த சூப்பர் ஹீரோஸ் படம்லாம் இருக்கும்ல. பேட்மேனு, சூப்பர்மேனு, ஸ்பைடர்மேனு இந்த மாரி படங்கள்ல நடிக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோயின்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன். ஆனா ஆக்சுவலா இவங்க பேட்மேன் கூட நடிக்கக்கூடிய ஹீரோயினும் கிடையாது. ஒரு சூப்பர் ஹீரோவும் கிடையாது. அண்ட் ஹாலிவுட் ஆக்ட்ரஸும் கிடையாது. இவங்க வந்து ஒரு பாலிவுட்டோட ஆக்ட்ரஸ். முக்கியமா இந்த மொட்டை மேன் படம் வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துறாதீங்க. அந்த மொட்டை மேனு கூட நடிக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் இவங்க 2 பேருமே. இப்ப இத பத்தி எதுக்குடா நீ சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் இவங்கள பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் வந்து இன்டர்நெட் முழுவதும் சுத்திக்கிட்டு இருக்குது. அது முக்கியமா பெரிய பெரிய மீடியா சேனல்ஸா இருப்பாங்கல்ல, அவங்களாம் பெரிய பெரிய ஆர்டிகல்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபோட்டோனால தான். அண்ட் முக்கியமா இந்த லெஃப்ட் சைடுல இருக்காங்கல்ல ஒரு ஆளு, இவங்கள பேஸ் பண்ணி தான் ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் வந்து போய்க்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா இந்த பாலிவுட் ஆக்ட்ரஸ் பத்தி எல்லாம் எதுக்குடா பேசிக்கிட்டு இருக்க, இந்த நியூஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையான சொல்லிட்டு பல பேர் நினைப்பீங்க. தேவை, ரொம்ப முக்கியமான நியூஸ் தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெளிவா என்ன நடந்திருக்கு சொல்றேன். ஏன்னா இது வந்து ஒரு ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது. பெரிய பெரிய மீடியா சேனல்ஸும் பல்பு வாங்கிட்டானுங்க. அதை பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம டெய்லி அப்லோட் பண்றோம். இந்த மாதிரி வீடியோஸா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர் வீடியோஸா இருக்கட்டும், அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸா இருக்கட்டும், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல எவ்ரிடே அப்லோட் பண்றோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, நான் அதே சமயத்தில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா யூடியூப்காரன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பி வாப்பா வீடியோ வந்துருச்சு பார்த்துக்குன்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ணுவான். உங்களுக்கு வீடியோஸ் மிஸ் ஆகாது. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ தெரியுதா? அந்த ஃபோட்டோவில் வந்து 2 லேடிஸ் இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய லேடியோட பேர் வந்து அர்ச்சிதா புகான் பேபி டால். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் லைட் ஏரியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கர். ஆக்சுவலாக இந்தியா, ஆசாமில் இருக்கக்கூடிய ஒரு ரெட் லைட் ஏரியா இருக்குது. அந்த ரெட் லைட் ஏரியாவில் இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த ரெட் லைட் ஏரியா வாழ்க்கை நம்மளுக்கு வேணாம், இதை விட்டு நம்ம வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் யோசனை பண்ணுறாங்க. இதை எத்தனை நாள் தான் இந்த வாழ்க்கை நம்ம வந்து வாழ்கிறது, இதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம என்னடா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை வந்து வெறுத்து போயிடுது. இவங்க வந்து யோசனை பண்ண மாதிரி அந்த ரெட் லைட் ஏரியா விட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வர அந்த டைமில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு ஓனர் இருந்திருப்பாங்களே, அந்த ஓனருக்கு வந்து ஒரு 20 25 லட்ச ரூபா செட்டில்மெண்ட் பண்ணிட்டு காசை வந்து மூஞ்சில் விட்டு எறிஞ்சிட்டு, நான் இனிமேல் இதில் வந்து இருக்க மாட்டேன், இதை விட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருக்காங்க. வெளியில் வந்த உடனே இவங்களுக்கு வந்து ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவங்களும் இந்த ரெட் லைட் ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு வேணாம், இதை விட்டு வெளியில் போயிட்டு ஒரு புது வாழ்க்கை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. ஆனால் யோசனை மட்டும் பத்தாது. ஏன்னா இவங்களுக்கும் இந்த 4-5 பேத்துக்கு ஓனர் இருப்பாங்க. அந்த ஓனருக்கு காசை தூக்கி மூஞ்சில் விட்டெறிஞ்சாதான் அந்த ஓனர் வந்து வெளியில் விடுவான். அதுக்காக இந்த அர்ச்சிதா புகான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 4-5 பேர்த்துக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து காசை வந்து தூக்கி விட்டெறிஞ்சிட்டு, மூஞ்சி மேலே விட்டெறிஞ்சிட்டு, அந்த 4-5 பேர்த்தையும் அந்த ரெட் லைட் ஏரியாவிலேருந்து மீட்டு வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. புது வாழ்க்கை தொடங்க போகிறாங்க, நல்ல வாழ்க்கை தொடங்க போகிறாங்க. சரி, ரைட்டு. ஆனால் இதுக்கப்புறம் இந்த அர்ச்சிதா புகானுக்கு வந்து என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விருப்பப்படாமல் தான் இந்த ரெட் லைட் ஏரியாவில் இருந்திருக்கோம். சும்மா இந்த காசுக்காக, வயிற்று பொழப்புக்காக இருந்திருக்கோம். நம்மள மாதிரி எத்தனை பெண்கள் வந்து இந்த ரெட் லைட் ஏரியாவில் இருப்பாங்க? விருப்பப்படாமல் எத்தனை பேர் இருப்பாங்க? விருப்பப்பட்டு சில பேர் இருப்பாங்க, விருப்பப்படாமல் எத்தனை பேர் இருப்பாங்க? இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து இனிமேல் வெளியில் கூட்டிகிட்டு வரணும், அந்த வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இவங்களுக்கு வருது. சரி, இதுவும் ஒரு நல்ல எண்ணம் தான். இதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சும்மா வாய் பேச்சு இருந்தால் இருக்க முடியாது, இவங்களுக்கும் பணத்தை தூக்கி கொடுத்தாதான் அந்த ஓனர்ஸ் எல்லாம் அவங்கள வந்து வெளியில அனுப்புவாங்க. ஸோ இவங்களை மீட்டு கொண்டு வரணும்னா நம்மளுக்கு வந்து பணம் வேணும். இந்த பணத்தை வந்து எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல இவங்க வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போயிடுவோம். வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் வந்து போய் நுழைஞ்சிருவோம். நம்ம வந்து ஃபேஸ் நல்லா இருக்குது, நம்ம என்ன சொல்றது, டேஷ் 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 எல்லாம் நல்லா இருக்குது, நம்ம வந்து அங்கே போய் சேர்ந்துருவோம், நம்ம வந்து அழகாகவும் இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேசாம பருத்தி மூட்டை வந்து கோடன்லேயே இருந்திருக்கலாம். கோடனில் விட்டு திருப்பி அங்கே சுற்றி இங்கே சுற்றி திருப்பி அதிலே போய் நுழைஞ்சிருக்காங்க. இவங்களோட எண்ணம் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனால் காசுக்காக அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டாங்க. சரி, அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கேண்ட்ரா லஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பல வருஷமாக இருந்துட்டு வராங்க. அவங்களோட ஃபோட்டோ தான் அந்த ரைட் சைடில் இருக்காங்களா, அவங்க தான் அந்த கேண்ட்ரா லஸ்ட்டு. இவங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இவங்களோட சோஷியல் மீடியாவில் இருக்கணும், முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. பப்ளிஷ் பண்ணிவிட்டு
நான் வந்து இவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். யார் இந்த கேண்டரலிஸ்ட்டோட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். அண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை போடுறாங்க. இப்போ இந்த போஸ்ட்டை போட்ட உடனே தான் பெரிய பெரிய மீடியா சேனல்ஸு, பெரிய பெரிய யூடியூபர்ஸை எல்லாருமே கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய நியூஸை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு அந்த மாதிரியாம், இந்த பொண்ணு வந்து ரெட் லைட் ஏரியாவில் இருந்துச்சான், இந்த பொண்ணு வந்து அதை விட்டு வெளியில் வந்துருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குல்ல, நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஒரு புது சன்னி லியோன் வந்து பிறந்துட்டாங்கப்பா, இந்தியாவிலேருந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு போய் நம்ம இந்த இந்திய நாட்டு பேரை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இலவத்தை காப்பாற்றுறாங்களோ எனக்கு சுத்தமாக தெரியல. சரி, இப்போ அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம், இந்த ஃபோட்டோ போட்டதுக்கப்புறம் இந்த நியூஸ் எல்லாம் வைரல் ஆகுது. இன்டர்நெட்டு, இந்த சோஷியல் மீடியா, இந்த மீடியா சேனல்ஸ் எல்லாரும் கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நாளடைவில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சிதா பூக்கான் பேபி டால் இருக்குல்ல, இந்த பொண்ணு வந்து இந்த கேரக்டர் வந்து உண்மையாகவே கிடையவே கிடையாதுங்க. உலகத்தில் வந்து இந்த மாதிரி பொண்ணே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஏஐ ஆல கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர், ஒரு லேடி. இந்த ஏஐயால் கிரியேட் பண்ணப்பட்ட அந்த கேரக்டர் வந்து ஒரு ஃபேக்கான இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து ஏகப்பட்ட ஃபோட்டோஸ், ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. போஸ்ட் பண்ணிட்டு வந்து அந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இனிஷியல் டைமில் வந்து ஒரு 82K ஃபாலோவர்ஸ் என்னமோ இருந்திருக்காங்க இந்த இன்ஸ்டாகிராமில். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சிதா பூக்கானோட சேர்த்து இன்னொரு லேடி அந்த பக்கத்தில் இருக்காங்களே கேண்டரலிஸ்ட்டு, அதோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்கை ராக்கெட்டா ஓவர் நைட்ல 82K ஃபாலோவர் சம்திங் இருந்தாங்கல்ல, ஓவர் நைட்ல வந்து 1 மில்லியன் அளவுக்கு ஃபாலோவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஒரு ஏஐ பார்த்து கவர்ந்து எல்லாம் பல பேர் போய் ஏமாந்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த பொண்ணு வந்து ஒரு ஏஐ தான், இந்த பொண்ணு வந்து நிஜத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் நம்பாம தான் இருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணு வந்து நிஜத்தில் இல்லை, தயவு செஞ்சு நம்புங்க. சரி, இப்போ இந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் கதையை பார்த்தோம். இன்னொரு கதை வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு ஃபேக்கான ஏஐ கேரக்டர் சொல்லிட்டேன். இப்போ இந்த ஏஐ கேரக்டரை கிரியேட் பண்ணது யாரு, அந்த கதைக்கு வருவோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரதீம் போரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அசாமை சேர்ந்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். இந்த பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து தீவிரமாக காதலிச்சுட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் நாளடைவில் இந்த பொண்ணு கழட்டி விடுச்சா, இந்த பையன் கழட்டி விட்டானா தெரியல. இந்த பையன் வந்து அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை மாஃப் பண்ணி டீப் ஃபேக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏஐஸ் இருக்குல்ல, அந்த ஏஐ மூலியமா ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணியிருக்கான். இந்த கேரக்டரை கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கும்ல, அதில் ரெகுலராக ஃபோட்டோஸ் வந்து போட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். ரெகுலராக ஃபோட்டோவை போட போட ஃபாலோவர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்பீடு பத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன யோசனை பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உடனே இந்த கேண்டரா லிஸ்ட்டோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோவை போட்டு, அதுக்கப்புறம் இந்த இதை வந்து ஸ்டோரியை வந்து எழுதி ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்கான். அந்த ஃபோட்டோவை போட்டவுடனே தான் ஓவர் நைட்டில் 1.2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து ஸ்கை ராக்கெட்டாக ஏறி இருக்காங்க. சரி, இப்போ இவன் எதுக்கு இதை பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லவ் ஃபெயிலியர் ஆகி அந்த பொண்ணு வந்து இவனை கழட்டி விட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். இந்த ஆளை வந்து இப்போ ஜூலை 12, 2025 ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அசாமில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவன் கிட்டத்தட்ட 3 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் வந்து மாதம் மாதம் சம்பாதிச்சிருக்கான். எப்படி சம்பாதிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சிதா பூக்கான் பேபி டாலோட இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குல்ல, அது வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி சில ஃபோட்டோஸ் பார்க்கணும்னா 18+ ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கணும்னா இவ்வளோ பே பண்ணுங்க, அவ்வளோ பே பண்ணுங்க சொல்லிட்டு இந்த காசை வந்து வசூல் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட பேர் வந்து ட்ரெண்ட் ஆக ஆக இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா, இவன் வந்து இந்த அர்ச்சிதா பூக்கான் பேபி டாலோட பேரை வந்து இஸ்தாரா அமீரா அப்படின்னு சொல்லிட்டு பேஜோட பேரை மாற்றிட்டான். அதுக்கப்புறம் சைபர் கிரைம் ஆகலாம் இவன் வந்து ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இவன் வந்து ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி போட்டால, நான் வந்து இந்த ரெட் லைட் ஏரியாவில் இருந்தேன், அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி போட்டால, அந்த ஒரு ஸ்டோரியை வச்சு பெரிய பெரிய மீடியா சேனல்ஸ், பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ்லாம் இந்த கட்டுரை ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் போக போக சைபர் கிரைம்லாம் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான், ஜூலை 12 அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மீடியா சேனல்ஸ் ஆளுங்களாம், ஓ இது வந்து அந்த ஸ்டோரிப்பா, இந்த ஸ்டோரிப்பா, இது வந்து ஏஐ கேரக்டர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவனுங்க எழுதுனாங்களா ஆர்டிகலை, அந்த ஆர்டிகலாக இப்போ போய் தேடி பார்த்தேன், அதெல்லாம் கிடைக்கலங்க. என்ன இலவை பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. சும்மா எங்கே ஒரு உருட்டாம் போக்கில் ஏதோ ஒரு நியூஸ் வருது, அதுக்கு நம்மளுக்கு என்ன வியூஸ் வரணும் சொல்லிட்டு சும்மா இலவுக்கு போட்டு ஆர்டிகலை எழுதி தெளிறது. அதுக்கப்புறம் உண்மையான நியூஸ் வந்ததுக்கப்புறம் அந்த நியூஸை வந்து டெலீட் பண்ணிவிட்டு, எதுக்கு இந்த பொழப்பு, என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இவன் தாங்க ஜகஜாதல கில்லாடி. 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து சம்பாதிச்சிருக்கான். ஒரு உண்மையான லேடியே கிடையாது, அந்த லேடியோட ஃபோட்டோ கிரியேட் பண்ணி ஏஐ மூலியமா இந்த காசு வந்து சம்பாதிச்சிருக்கான். சரி, என்ன எழுவோ. இப்போ நான் இந்த கண்டென்ட் எதுக்கு மேக் பண்ணிட்டு இருக்கேன்னா, பிகாஸ்
பல பெண்கள் வந்து இவன் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுறான், அவன் வந்து என்னோட ஃபோட்டோ வந்து தப்பாக கிரியேட் பண்ணி மாஃப் பண்ணி என்னை வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பல பெண்கள் தப்பான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பான முடிவுகள் எடுக்காதீங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த 2025ல நம்ம இருக்கிறோம்ல, இது வந்து ஏஐ உலகங்க. இதில் வந்து இந்த ப்ரைவசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையே இல்லை. இன்டர்நெட்டில் வந்து ப்ரைவசியே கிடையாது. ஸோ பல ஆளுங்க வந்து உங்களை வந்து பயமுறுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவை காட்டி உங்கள் ஃபோட்டோ வந்து தப்பாக சித்தரித்து இந்த மாதிரி பண்ணிடுவேன், அந்த மாதிரி பண்ணிடுவேன், நான் சொல்கிறத செய்ய அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணானுங்களா, அவங்களோட செவிலியே 2 விட்டுட்டு நீங்கள் வந்து அவன் கடந்து போங்க. அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த கண்டென்ட்டை மேக் பண்ணேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஐ வச்சு நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, இவனுங்க வந்து ஹாலிவுட் படம் மேக் பண்ணிட்டு இருப்பான்னு நினச்சேன். ஆனால் இவனுங்க வந்து ஒரு பாலிவுட் படத்தை வந்து மேக் பண்ணிட்டு இருப்பானுங்க போல, மேக் பண்ணுவானுங்க போல. அப்படிதான் எனக்கு தோணுது. என்ன எலவோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.